முதல்வர் அவர்களே, எங்க அலறல் சத்தம் உங்களுக்கு கேக்குதா? காவல்துறை, சட்டத்துறை எல்லாமே உங்களுக்கு கீழே தான் செயல்படுது. அது தெரியுமா உங்களுக்கு? சட்ட ஒழுங்கு சந்து சிரிக்குது அப்படின்றதுக்கு நெல்லை நாங்குநேரி சம்பவமே சாட்சி. தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சட்ட ஒழுங்கு இவ்வளவு கேவலமாக இயங்குவது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டுமே முடியும். நாங்குநேரின்ற ஊர்ல 9 பேர் கொண்ட போதை கும்பல் அட்டூழியம் பண்ணி வச்சிருக்கானுங்க. நைட்டு இருசக்கர வாகனத்துல வந்த 9 பேர் கொண்ட கும்பல் டீ கடையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்பாவி மக்களை முதல்ல பெட்ரோல் குண்டு வச்சு அடிச்சிருக்கானுங்க. அலறி அடிச்சு ஓடின மக்களை ஓடி ஓடி போய் வெட்டி இருக்கானுங்க. மொத்தம் 8 பேத்துக்கு வெட்டுக்காயங்கள் இருக்கிறதா காவல்துறை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னும் கோரமான சம்பவம் என்ன அப்படின்னா, 2 வட மாநிலர்களின் தலையை துண்டாக்கி சிதைச்சிருக்கானுங்க இந்த கஞ்சா கும்பல். இது எல்லாத்துக்கும் காரணம் உச்சகட்ட கஞ்சா போதை தான். தமிழகத்தில் போதையே இல்லை அப்படின்னு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தினம் தினம் கஞ்சா போதையை போட்டுக்கிட்டு அப்பாவி மக்களை கொன்னு சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் தினம் தினம் வாழ்ந்து சாவறதை விட ஒட்டுமொத்தமா இந்த திமுக அரசாங்கமே எல்லாத்தையும் கொன்னு புதைச்சிடலாம். இதற்கு ஒரே தீர்வு ஆட்சி மாற்றம் மட்டுமே. இன்னைக்கு இந்த நாங்குநேரி சம்பவம் ஒரு நியூஸா இருக்கலாம், ஆனால் அதுவே நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கும் என்பதனை மறந்துவிட வேண்டாம். காவல்துறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செய்ய விட்டாங்க. நீங்க காவல்துறையை வெறும் பந்தோபஸ்துக்கு மட்டும்தான் நீங்க உபயோகித்துட்டு இருக்கீங்க. சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு காவல்துறை நீங்கள் வேலை செய்ய விடவில்லை. இன்னும் 30 நாட்கள் மட்டுமே இருக்குது. உங்கள் வாக்குகளை இரட்டை இலைக்கு அழியுங்கள். இரட்டை இலை ஜெயிக்கும். தமிழகம் மேலோங்கும். சட்ட ஒழுங்கு சீர்திருத்தப்படும் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.